அனைவருக்கும் வணக்கம். இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிபா கொடை அப்படிங்கிற அந்த முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை பற்றியும் அதில் கொடை கொடுப்பவரோட தகுதி, கொடை பெறுபவரோட தகுதி, எதெல்லாம் கொடையாக கொடுக்கலாம், கொடை கொடுப்பதை ரத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு இதை பற்றி நம்ம வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கொடையின் வகை. அதாவது கொடை கொடுக்கறது ரெண்டு மூணு வகைகள் இருக்குது. எப்படின்னா கிஃப்ட்டுங்கிறது ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது, மறுபயன் எதிர்பாராமல் கொடுக்கறது, மறுபயன் எதிர்பார்த்து கொடுக்கறது, அப்புறம் மறுபயன் நிகழ வேண்டுமே என்று எதிர்பார்த்து கொடுக்கறதுன்னு இப்படி ஒரு 5-6 வகைகள் இருக்குது அந்த ஹிபாவில். அப்போ அந்த ஹிபாவில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது, அதாவது இஸ்வத்துன்னு முடியும் கடைசியில். அப்புறம் வந்து அரித்துன்னு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது உரிமையை மட்டும் கொடுக்கறது. உதாரணத்துக்கு ஒரு நிலத்தை வந்து கிஃப்டாக கொடுக்காம நிலத்துல இருந்து வர பயணம் மட்டும் கொடுக்கறது. இப்படி அந்த ஹிபாவுக்கு பல படிவங்கள் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இதுவரைக்கும் வந்து கொடை பெறுவோர் தகுதியை வந்து பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம்.